ரைட் மாணவர்களே, டான் நிறுவனத்தாரின் கல்வியின் அளப்பாற்று சேர்வையில் அந்த சேவை பற்றி இந்த உயர்தர இயல் வகுப்பு விஞ்ஞான மாணவர்களுக்கான இரசாயனவியல் தொடர்பாக இந்த காணொளியில் உங்களை நான் மீண்டும் சந்திக்க இருக்கின்றேன். இந்த இரசாயனவியல் தொடர்பான காணொளியில் முதல் வகுப்புகளிலே நாங்கள் பௌதிக இரசாயன பகுதிகளில் பல்வேறு விதமான இரசாயன இயக்கவியல், இரசாயன சமநில, அயன் சமநில போன்றவற்றையெல்லாம் நாங்கள் கற்றிருக்கின்றோம். அதே மாதிரி வெப்ப ரசாயனம் வாயுக்களையும் கற்றிருக்கின்றோம். அவை இன்றைய இந்த வகுப்பிலும் நாங்கள் இந்த வாயுக்கள் பற்றிய சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக வாயுக்கள் பற்றிய சில தகவல்களை நாங்கள் பார்த்துக்கொள்ள போகின்றோம். லட்சிய வாயு PV=nRT என்பது லட்சிய வாயு சமன்பாடு என்று சொல்லப்படும். லட்சிய வாயுக்களால் திருப்திப்படுத்துகின்றபடியால் இது லட்சிய வாயு சமன்பாடு எனப்படும். இந்த சமன்பாடு பல்வேறு விதங்களில் பிரயோசனம் உள்ளதாக காணப்படும். வாயுவின் அமுக்கத்தை கணிப்பதில் பயன்படுத்தப்படுகின்றது. வாயுவின் கனவளவை கணித்தலில் பயன்படுத்தப்படுகின்றது. வாயு மூல்களின் எண்ணிக்கையை கணித்தலில் பயன்படுத்தப்படுகின்றது. வாயு இருக்கும் வெப்பநிலையை கணித்தலில் பயன்படுத்தப்படுகின்றது. வாயு ஒன்றின் திணிவை கணிப்பதில் பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு பாத்திரத்திலிருந்து பயன்படுத்தப்பட்ட வாயுவின் அளவை கணிப்பதில் பயன்படுத்தப்படுகின்றது. வாயு ஒன்றின் அடர்த்தியை கணிப்பதிலும் இந்த சமன்பாடு பயன்படுத்தப்படுகின்றது. வாயு ஒன்றின் செறிவை கணிப்பதிலும் இந்த சமன்பாடு பயன்படுத்தப்படுகின்றது. இப்படியான ஏராளமான உபயோகங்களை இந்த PV=nRT எனப்படுகின்ற இந்த லட்சிய வாயு சமன்பாடு கொண்டிருக்கின்றது. ஆகவே இதில் சில உதாரணங்களை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அதில் முதலாவது வாயு ஒன்றின் அமுக்கத்தை எவ்வாறு கணிக்கலாம் என்பதை பற்றிய தகவல்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். ஆகவே இங்கே இந்த லட்சிய வாயு ஒருமை R 314 என்ற பெருமானம் உடையது. அவை அது எவ்வாறு கணிக்கலாம் என்பதை பற்றி நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம். பாருங்கள், அதுக்குரிய தொடர்புடைமையை நாங்கள் பார்க்க போகின்றோம். PV=nRT. வாயுவின் அமுக்கம், வாயுவின் கனமளவு, வாயு மூலெண்ணிக்கை RT. இங்கே பயன்படுத்தப்படுகின்ற இந்த R ஆனது பாருங்கள் R 8.314 நியூட்டன் மீட்டர் மோல் -1 கெல்வின் -1 அல்லது 8.314 நியூட்டன் மீட்டருக்கு பதிலாக ஜூல் மோல் -1 கெல்வின் -1. இது ஆறுனது பெருமானம். ஆகவே இப்போது நாங்கள் இந்த வாயுவின் அமுக்கம் Pஐ எவ்வாறு கணித்தல் என்பதை பற்றி பார்ப்போம். PV=nRT, P=nRT/V. அமுக்கம் nRT/V. எனவே மூலெண்ணிக்கை, வாயு இருக்கும் வெப்பநிலை, கனவளவு என்பன தெரியப்படும் இடத்து நாங்கள் அமுக்கத்தை காணலாம். மூலெண்ணிக்கை, வெப்பநிலை, கனவளவு என்பன தெரியப்படும் இடத்து அமுக்கத்தை காணலாம். அப்போ கவனிங்கோ, இதில் முதலாவது பயிற்சி என்ன என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்கள், அதாவது 27°C வெப்பநிலை 27°C வெப்பநிலையில் 0.2 மோல் வாயு 4.157 டெசிமீட்டர் கனவளவை அடைக்கின்றது. 27°C 0.2 மோல் வாயு 4.157 டெசிமீட்டர் கனவளவை அடைக்கின்றது. இவ்வாயு உயற்றும் அமுக்கம் நியூட்டன் மீட்டர் -2 அல்லது பெஸ்கலில் யாது? அப்போ நாங்கள் அமுக்கத்தை காண போகிறோம். P=nRT/V. எனவே இங்கு தரப்பட்ட இந்த தரவுகளை ஒருக்கா பார்த்து கொள்ளுங்கள். என்ன மாதிரியான தரவுகள் இங்கே தந்திருக்கும் என்பதை பற்றி நாங்கள் பார்த்துக்கொள்வோம். பாருங்கள், ஆகவே இதனுடைய தன்மையின் அடிப்படையில் எங்களுக்கு தரப்பட்ட தரவுகளை நாங்கள் இப்போ கவனிக்க போகின்றோம். பாருங்கள், அப்போ இதன் அடிப்படையில் வருகின்ற இந்த பெருமானத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த தரவு என்ன பெருமானம் உடையதாக இருக்கும் என்பதை அப்போ அவதானிங்க. பாருங்கள், என் தந்திருக்கு 0.2 மோல், சரியோ? 27°C வெப்பநிலை, கனவளவு
4.157 டெசிமீட்டர் கனம். 0.2 மோல் வாயு, 27 பாக சி, 4.157 டெசிமீட்டர் கனம் கனவளவு. இது 27 பாக சி, ஆனால் தரப்பட்டது கெல்வின் வெப்பநிலை. ஆகவே T சமன் செல்சியஸுடன் 273.15 கூட்டும்போது கெல்வின் வெப்பநிலை வரும். அப்போ 27 சக 273 நாங்கள் 300 கெல்வின் என போடுறோம். அப்போ வெப்பநிலை 300 கெல்வின். அமுக்கத்தை நாங்கள் பிரதியிட்டால் பாருங்கள் 0.2 மோல். ஆரண்ட பெருமானம் 8.314 நியூட்டன் மீட்டர் மோல் -1 கெல்வின் -1. வெப்பநிலை 300 கெல்வின். கீழ் கனவளவு 4.157 டெசிமீட்டர் கனம். மாணவர்களை அவதானியங்கள், இதில் என்னென்று சொன்னாலாம் கனவளவு 4.157 டெசிமீட்டர் கனம். ஆனால் எங்களுக்கு கனவளவுகள் வெட்டுப்பட்டு இந்த பெருமானம் நியூட்டன் மீட்டர் -2 வரவேணும்னு சொன்னால் இந்த கனவளவு மீட்டர் கனமாக மாற்றும். டெசிமீட்டர் கனத்தை மீட்டர் கனமாக மாற்றும். அப்போ இதை நாங்கள் பார்த்தால் 1000 டெசிமீட்டர் கனம் ஒரு மீட்டர் கனம். 1 டெசிமீட்டர் கனம் சமன் 1/10³ மீட்டர் கனம். அப்போ சென்டிமீட்டர் கனம்ண்டா 1/10⁶ மீட்டர் கனம். டெசிமீட்டர் கனம்ண்டா 1/10�3 மீட்டர் கனம். அவை இதை நாங்கள் மீட்டர் கனமாக மாற்ற இருக்கின்றோம். அப்போ பாருங்கள், அப்போ எனவே இந்த பெருமானங்களை நாங்கள் இந்த டெசிமீட்டர் கனத்தை இப்போது நாங்கள் இந்த மீட்டர் கனமாக மாற்ற போகிறோம். அவை இதற்கு பதிலாக மீட்டர் கனமாக கொண்டு வரோம். அவை 4.157 தர 10⁻³ மீட்டர் கனம். அப்போ யூனிட்டுகளை பார்த்தால் பாருங்கள், மோலும் மோல் -1 வெட்டுப்படம், கெல்வின் -1 கெல்வினோட வெட்டுப்படம். ஆகவே மீட்டர் கனம் மீட்டரோட வெட்டுப்பட்டு நியூட்டன் மீட்டர் -2 விடையாக வருவதை நாங்கள் காணலாம். அப்போ மோல் -1 கெல்வின் -1 கெல்வின். அவை இந்த மீட்டரும் மீட்டர் ஸ்கொயர் வரும். அவை நியூட்டன் மீட்டர் -2 விட. அப்போ இதை நாங்கள் இப்போ பார்ப்போமாக இருந்தால் பாருங்கள், இதுக்கு என்ன பெருமானத்தை நாங்கள் போட இருக்கின்றோம் என்பதை பற்றி பாருங்கள். ஆகவே இப்போ இந்த பெருமானங்கள் பிரதியிட்ட பெருமானங்களை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் பாருங்கள், இப்போது இந்த பெருமானங்கள் என்ன தன்மையாக இருக்கும் என்று பார்த்தால் P சமன் N.2 தர 8.314 தர 300 கீழே 4.157 தர 10⁻³ இவ்வளத்துக்குமான பெருமானம் நியூட்டன் மீட்டர் -2. அப்போ நாங்கள் இதை சுருக்கேக்க இந்த 2 மடங்கு இது. ஆகவே பாருங்கள், இதை பெருக்கும்போது 6×12 அது 1.2 தர 15 நியூட்டன் மீட்டர் -2. பாருங்கள் 4.2 ஆகவே அதனுடைய பெருமானம் 1/2 தர 15. எனவே அமுக்கம், இந்த லட்சியவாயின் அமுக்கம் 1/2 தர 15 நியூட்டன் மீட்டர் -2 ஆகும். அப்போ பாருங்கள் அவதானிங்கோ, என்ன மாதிரின்னு சொன்னால் இந்த லட்சியவாயு சமன்பாட்டை பயன்படுத்தி வாயுவின் அமுக்கத்தை நாங்கள் கணிக்கக்கூடியதாக இருக்கும். அவை இதிலிருந்து வாயுவின் அமுக்கம் கணிக்கப்படும். இதே மாதிரி வாயுவின் கனவளவு கணிக்கப்படும். அப்போ அவை அமுக்கத்தை கணித்தல்ல நாங்கள் பியை எவ்வாறு எழுவாயாக மாற்றுகின்றோமோ அதே போல் கனவளவு கணித்தல்ல பிஏ எழுவாயாக மாற்றும். அதே மாதிரி மூலண்டிக்கை யாதுன்னு சொன்னால் என்ன எழுவாயாக மாற்றும். அது மாதிரி வெப்பநிலை யாதுன்னு சொன்னால் T எழுவாயாக மாற்றும். அடுத்தா போல் ஒன்றை நாங்கள் பார்ப்போம், கனவளவை எவ்வாறு கணித்தல் என்பதை பற்றி பார்ப்போம். பாருங்கள் 27 பாக சியில்
8.314 வளிமண்டல அமுக்கத்தில் 27 பாக சி 8.314 வளிமண்டல அமுக்கத்தில் 4 மோல் லட்சிய வாயு அடைக்கும் கனவளவு யாது? கேள்வி. 27 பாக சி 8.314 வளிமண்டல அமுக்கத்தில் 4 மோல் லட்சிய வாயு அடைத்து கொள்ளும் கனவளவு வி இந்த வருமானம் என்னென்று கேட்டிருக்கு. பாருங்கள், அப்போ இப்போது நாங்கள் இந்த தரப்பட்ட தரவுகளை நாங்கள் பிரதியீடு செய்ய போகின்றோம். அந்த தரவுகளின் அடிப்படையில் நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்கள், எண் 4 மோல் அமுக்கம் 8.314 வளிமண்டலம். 4 மோல் எடுத்து வெப்பநிலை 27 பாக சி. அப்போ இது லட்சிய வாயு சமன்பாடு PV = nRT. இந்த கனவளவை நாங்கள் இதைத்தான் இப்போது கணிக்க வேண்டும். V = nRT/P. n 4 மோல் தரப்பட்டிருக்கின்றது. R வாயு மாறிலி. T-யை நாங்கள் 27 பாக சி என்னும்போது T சக 273.15 சமன் கேபிட்டல் T. T 27 கூட்டினால் 300 கெல்வின். அமுக்கம் வளிமண்டல அமுக்கம் 8.314 வளிமண்டல அமுக்கம். எனவே மாணவர்களே இதை பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போ ஒரு வளிமண்டலம் சமன் உண்மையாக 1.013225 1.013225 தர 15 நியூட்டன் மீட்டர் -2 ஒரு வளிமண்டலம். ஆகவே இதை நாங்கள் அண்ணளவு பிரமாணம் எடுத்தாலும் ஒரு வளிமண்டலம் 1.01 தர 15 நியூட்டன் மீட்டர் -2 1.01 தர 15 நியூட்டன் மீட்டர். ஆகவே அந்த வளிமண்டலத்தை நாங்கள் அமுக்கத்துக்கு பதிலாக பிரதியீடு செய்ய முடியும். அவை 4.157 8.314 வளிமண்டல அமுக்கம் என்று சொன்னால் 1.01 தர 15 நியூட்டன் மீட்டர் -2. எனவே இதை நாங்கள் ஓரளவு அண்ணளவாக ஆக்கி இந்த பெருமானங்களை நாங்கள் பிரதியிட போகின்றோம். பாருங்கள், இந்த பெருமானங்கள் எவ்வாறு பிரதியிடப்படும். V = 4 மோல். R 8.314 நியூட்டன் மீட்டர் மோல் -1 கெல்வின் -1. டெம்பரேச்சர் 300 கெல்வின். கீழ் அமுக்கம் அங்கே தரப்பட்டிருக்கிறது 8.314 வளிமண்டலம். 1.01 தர 15 நாங்கள் இதை கிட்டத்தட்ட 10 நியூட்டன் மீட்டர் -2 என போடலாம். 1.01 நாங்கள் எங்களுக்கு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி 15 நியூட்டன் மீட்டர் -2 என நாங்கள் இதை பிரதியிட முடியும். எனவே இதுக்கான அலகுகளை நாங்கள் சுருக்கும் போது பாருங்கள், மோல் -1 கெல்வின் -1 கெல்வின், நியூட்டன் எங்களுக்கு இதில் பெருமானம் நியூட்டன் மீட்டர் -2 அவை நியூட்டன் இந்த கனவளவு. அப்போ இதில் நியூட்டன் மீட்டர் -2 மேலே போகும்போது மீட்டர் கனமாக அமையும். அப்போ பாருங்கள், விட மீட்டர் கனம். அப்போ இதில் சுருக்கினால் பாருங்கள், இந்த பெருமானங்கள் 8.314 8.3 அவை இது மேலே போகும்போது பாருங்கள் 12 தர 10⁻³ மீட்டர் கனம். அப்போ நாங்கள் இது 12 தர 10⁻³ மீட்டர் கனம். இது நாங்கள் போடலாம் 12 டெசிமீட்டர் கனம் என போடலாம். அப்போ இது சமன், இதில் வலியும் சமன் 12 டெசிமீட்டர் கனம் என நாங்கள் போட்டுக்கொள்ள முடியும். அவை அதனுடைய பெருமானத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 12 டெசிமீட்டர் கனமாக இருப்பதை நாங்கள் காணலாம். பெருமானம் 12 டெசிமீட்டர் கனமாக இருக்கும். ரைட் மாணவர்கள், அடுத்தது பார்ப்போம். அப்போ பாருங்கள், PV = nRT
உபயோகத்திலிருந்து அமுக்கத்தை கணித்தல் பார்த்திருக்கின்றோம், கனவளவை கணித்தல் பார்த்திருக்கின்றோம். வாயு மூல்களின் எண்ணிக்கையை எவ்வாறு கணிக்கலாம் என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ அமுக்கம், கனவளவு, வெப்பநிலை என்பன லட்சிய வாயுக்கு தரப்படும் போது மூல்களின் எண்ணிக்கையை நாங்கள் கணிக்கலாம். இப்போ அமுக்கம் 10^15 பெஸ்கல், கனவளவு 10^08 டெசிமீட்டர் கனம், 27 வாயு மூல்களின் எண்ணிக்கை யாது. அப்போ வாயு மூல்களின் எண்ணிக்கையை நாங்கள் இந்த சமன்பாட்டிலிருந்து எழுவாயாக கொண்டு வந்து நாங்கள் கணிக்க போகிறோம். பாருங்கள், அப்போ இங்கே தரப்பட்ட இந்த தரவை நாங்கள் பார்த்து கொண்டால் பாருங்கள், இந்த தரவின் அடிப்படையில் நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், அமுக்கம் தரப்பட்டிருக்கின்றது. அமுக்கம் P 2 வளிமண்டல அமுக்கம் 10^15 நியூட்டன் மீட்டர் -2 என்று தந்திருக்கு. அமுக்கம் தரப்பட்டிருக்கு. கனவளவு 10.08 டெசிமீட்டர் கனம் என்று தந்திருக்கு. வெப்பநிலை 27 பாகை. அவங்களுடைய சமன்பாடு பாருங்கள், PV = nRT. என்ன கணிக்கணும்? N = PV/RT. இந்த தரப்பட்ட சமன்பாட்டிலிருந்து நாங்கள் மூல்கள் எண்ணிக்கையை காணலாம். அப்போ 27ஓட 273.15 நாங்கள் கூப்பிடுவோம். அப்போ கூட்டும்போது 300 கெல்வின் என்பது எங்களுக்கு கிடைக்கப்படும். அப்போ இந்த பெருமானங்களை நாங்கள் இப்போது பார்த்து கொள்வோமாக இருந்தால் பாருங்கள், P அமுக்கம் = 10^15 நியூட்டன் மீட்டர் -2. V கனவளவு 2.078 10^3 மீட்டர் கனம். கீழ் R 8.314 நியூட்டன் மீட்டர் மோல் -1 கெல்வின் -1. T 300 கெல்வின். 300 கெல்வின் ஆகும். பாருங்கள், இந்த சமன்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் மூல் எண்ணிக்கை என்ற பெயர் பெற வேண்டும். பாருங்கள், நியூட்டன் இல்லாமல் போயிடும். கெல்வின் -1 கெல்வின் கேன்சல் ஆகிடும். மீட்டர் கனம் மீட்டர் -2 அவை மூல் என்பது எங்களுக்கு விடையாக வரும். இப்போ 2.08 இது கிட்டத்தட்ட 4 முறைகள் வரும். ஆகவே இதை நாங்கள் சுருக்கும்போது 4 முறைகளாக இருக்கும். இதில் பாருங்கள், இந்த 10^5 இந்த 10^5 10^3 10^2 எல்லாம் வெட்டுப்படும். அவை N = மேலே உங்களுக்கு இருக்கின்ற பெருமானங்களை நாங்கள் சுருக்கினால் இது 2 1/6 மூல் என்று விடையாக வரும். 1/6 இது சமன் 0.1. ஆகவே 6 7 மூலாக இருப்பதை காணலாம். அப்போ மாணவர்களே, அவதான் நீங்கள் இப்போ எங்களுக்கு அப்போ பாருங்கள் என்ன நாங்கள் சொல்ல போகின்றோம் என்று சொன்னால், இந்த ஒவ்வொரு பெருமானத்தையும் நாங்கள் பொறுத்தளவில் அப்போ இந்த லட்சியவாயு சமன்பாடு மூலெண்ணிக்கை காணவும் பயன்படுத்தப்படும். மூலெண்ணிக்கைக்கும் இந்த PV = nRT கொண்டு மூலெண்ணிக்கையை நாங்கள் கணிக்கலாம். அதே போல் இந்த லட்சியவாயு சமன்பாட்டை பயன்படுத்தி என்ன வெப்பநிலையில் வாயு இருக்கும் என்பதையும் நாங்கள் கணித்து கொள்ள முடியும். அப்போ இந்த லட்சியவாயு சமன்பாட்டை பயன்படுத்தி வாயு இருக்கும் வெப்பநிலையை நாங்கள் காணலாம். என்ன வெப்பநிலையில் இந்த வாயு இருக்க போகின்றது என்பதையும் நாங்கள் கணித்து கொள்ளலாம். அப்போ இதில் வெப்பநிலை எழுவாயாக மாற்றி நாங்கள் இதை கணிக்கலாம். பாருங்கள், இந்த வாயுவை நாங்கள் பொறுத்தளவில் சில சந்தர்ப்பங்களில் இவற்றை நாங்கள் பயன்படுத்தி கணித்து கொள்ள முடியும். எனவே பாருங்கள், அமுக்கம் 4^15 பெஸ்கல் அமுக்கமாக இருக்கும்போது கனவளவு 4.17 டெசிமீட்டர் கனம்,
இதில் 0.5 மூல்கள் வாயு இருக்கின்றது. அதனது வெப்பநிலை பாகசியில், இந்த வாயு இருக்கும் வெப்பநிலை உள்ள பாகசியில் யாது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த இலட்சிய வாயு சமன்பாட்டிலிருந்து வெப்பநிலையை பாகசியில் நாங்கள் காண வேண்டும், எவ்வாறு கணிக்கலாம் என்பதை பற்றி தான் இப்போ நாங்கள் பார்க்க போகின்றோம். ஆகவே இந்த வெப்பநிலைக்கான தொடர்பை நாங்கள் எடுக்க போகின்றோம். பாருங்கள், இந்த வெப்பநிலைக்குரிய தொடர்பு. அப்போ N 0.5 மோல், N வந்து 0.5 மோல். அமுக்கம் 4 தர 15 நியூட்டன் மீட்டர் -2. V 4.157 டெசிமீட்டர். வெப்பநிலை செல்சியஸில் யாதுதான் கேட்கப்பட்டது. நாங்கள் இந்த சமன்பாட்டை நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் PV = nRT, T = PV/nR. அமுக்கம் பெருமானங்களை நாங்கள் போட போகின்றோம். பாருங்கள், 4 தர 15 நியூட்டன் மீட்டர் -2. கனவளவு 4.157 டெசிமீட்டர் கன், 10⁻³ மீட்டர் கன். N 0.5 மோல். R பெருமானம் 8.314 நியூட்டன் மீட்டர் மோல் -1 கெல்வின் -1. அவை இந்த பெருமானங்களை நாங்கள் சுருக்கும் போது கவனிங்கோ, வெப்பநிலை கெல்வின் அலகு திட்டத்தில் வரக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த நியூட்டன் இல்லாமல் போயிடும், மோல் -1 இல்லாமல் போயிடும், மீட்டர் -2 மீட்டர் கணம் மீட்டர்கள் இல்லாமல். ஆகவே கெல்வின் இதில் நாங்கள் சுருக்கினால் இதுக்கான முறை 2. இங்கே நாங்கள் சிதமாக இருந்தால் 2. அப்போ இந்த பெருமானங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். அவை இப்போது இந்த பெருமானத்தை பாருங்கள். அப்போ எங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த சமன்பாட்டின் அடிப்படையில் பாருங்கள், இந்த சமன்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் இதில் என்ன செய்யலாம் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த சமன்பாட்டின் அடிப்படையில் இப்போ நாங்கள் விட்ட பிரதியிட போகிறோம். பிரதியிடும்போது என்ன பெருமானம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள், இவற்றை நாங்கள் பிரதியிட போகின்றோம். பிரதியிடைக்கு வர பெருமானத்தை பாருங்கள். ஆகவே T = இது அரை, மேலே போனால் 4. அப்போ இங்கே 10⁻³ வெட்டுப்படும். இது அரை என்று வரும் 4, 10⁻100. அப்போ 400 கெல்வின். அவர்கள் 400 கெல்வின். அப்போ T சக 273.15 சமன் கேபிட்டல் T 400. அவை T = 400 - 273.15. அவை 127 பாகசி. அப்போ பாருங்கள் மாணவர்களே, அவதானிங்க, என்னத்தை கண்டாலும் பாருங்கள், இப்போது நாங்கள் இந்த வெப்பநிலை காணல் பற்றி நாங்கள் அவதானித்து கொண்டோம். பாருங்கள், அப்போ இப்போ என்ன தொடர்புடைமைன்னு சொன்னால் வெப்பநிலையை காணல். வெப்பநிலையை செல்சியஸ் அளவு திட்டத்திலே நாங்கள் போட்டு நாங்கள் கணிக்கின்றோம். அவை இந்த வெப்பநிலை எவ்வாறு காணப்படும் என்பதை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். அவை இந்த இலட்சிய வாயு சமன்பாடு பல்வேறு உபயோகங்கள், அவை இந்த இலட்சிய வாயுவின் திணிவை எவ்வாறு கணித்தல் என்பதை பற்றி அடுத்ததாக நாங்கள் பார்க்கணும். அப்போ ஒரு இலட்சிய வாயு சமன்பாடில் வாயுவின் திணிவை கணித்தல். இந்த சமன்பாடில் திணிவு நேரடியாக தொடர்பாக இல்லை, நாங்கள் திணிவை கொண்டு வர வேண்டும். PV = nRT. PV = என்னுக்கு பதிலாக WM × RT. W என்பது அந்த வாயுவின் திணிவை காட்டும். ஆகவே WM × RT மூலர் திணிவு mRT. அதிலிருந்து W நாங்கள் காணப்போகிறோம். அவை அந்த தொடர்பில் இருந்து திணிவை எவ்வாறு கணித்தல் என்பதை பற்றி
நாங்கள் இங்கே அவதானிக்க போகின்றோம். அவை திணிவு கணித்தலை ஒரு நன்றாக அவதானித்துக் கொள்ளும். அப்போ இதன் அடிப்படையில் இப்போ இந்த சமன்பாட்டிலிருந்து நாங்கள் திணிவு எவ்வாறு கணிக்கலாம் என்பதை பற்றி இப்போ பார்க்க போகின்றோம். பாருங்கள், திணிவு கணித்தலுடன் தொடர்புடையது. பாருங்கள், பி வி சமன் என்ஆர்டி. பி வி சமன் என் பதிலாக W/m × RT. இது வாயுவின் திணிவு, வாயுவின் மூலர் திணிவு. அவை குறுக்க பெருக்கினால் WRT சமன் PVM. WRT சமன் PVM. அவை WRT சமன் PVM ஆகும். ஆகவே W சமன், பாருங்கள், W பெருமானம் என்ன மாதிரி நாங்கள் காண போகிறோம்னு சொன்னால் PVM இன் கேர்ள் RT ஆகும். W சமன் PVM இன் கேர்ள் RT. எனவே இங்கு பாருங்கள், அமுக்கம், கனவளவு, மூலர் திணிவு, வெப்பநிலை என்பன தரப்படும் இடத்து W நாங்கள் காணலாம். அப்போ பாருங்கள், அவதானிக்கோ, பாருங்கள், இந்த வாயுவின் திணிவை நாங்கள் கணிப்பதற்கு அப்போ W சமன் இந்த பெருமானம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அவை அமுக்கம், கனவளவு, மூலர் திணிவு, வெப்பநிலை இவை தரப்படும் இடத்து வாயுவின் திணிவை நாங்கள் கணிக்கலாம். அமுக்கம், கனவளவு, வெப்பநிலை, மூலர் திணிவு என்பன தரப்படும் இடத்து வாயுவின் திணிவை நாங்கள் கணித்துக் கொள்ள முடியும். அவை இந்த தரப்பட்ட தரவுகளை இதில் நாங்கள் பிரயோகிக்க போகணும். பிரயோகிக்கும் போது எவ்வாறு இந்த வாயுவின் திணிவு கணித்தல் என்பதை பற்றி நீங்கள் பாருங்கள். அப்போ பாருங்கள், இவ்வளவு தரவையும் நாங்கள் இப்போ இதில் பிரயோகிக்க போகின்றோம். அப்போ பாருங்கள், அப்போ இந்த தரவுகளை நாங்கள் ஒவ்வொன்றாக இதில் பிரயோகிக்க போகின்றோம். எனவே அமுக்கம், கனவளவு, மூலர் திணிவு, வெப்பநிலை இந்த இவ்வளவும் தெரிந்தால் நாங்கள் இதை கணிக்கலாம். அப்போ பாருங்கள், வெப்பநிலை 27 பாக சி தரப்பட்டிருக்கிறது. வெப்பநிலை 27 பாக சி. பாருங்கள், 4 தர 15 பெஸ்கல் அமுக்கம், 4 தர 15 பெஸ்கல் அமுக்கம், 2.078 டெசிமீட்டர் கனவளவு. ஹீலியம் வாயு, ஹீலியம் மூலர் திணிவு 4. ஹீலியம் வாயு மூலர் திணிவு 4. எனவே அமுக்கத்துக்கு பதிலாக 4 தர 15 நியூட்டன் மீட்டர் -2. கனவளவு 2.078 தர 10⁻³ மீட்டர் கனம். ஹீலியம் மூலர் திணிவு 4 கிராம் மோல் -1. ஹீலியத்துக்கு மூலர் திணிவு 4 கிராம் மோல். கீழே R 8.314 நியூட்டன் மீட்டர் மோல் -1 கெல்வின் -1 இன்ட்டு டெம்பரேச்சர் 300 கெல்வின். பாருங்கள், இதில் சுருக்கக்கூடியதுகளை நாங்கள் சுருக்குவமாக இருந்தால் எங்களுக்கு திணிவு கிராமில் வேணும். அப்போ இது 4 கிராம் மோல் -1. பாருங்கள், 4 கிராம் மோல் -1. பாருங்கள், நியூட்டன் இல்லாமல் போயிடும். அப்போ பாருங்கள், மீட்டர் -2 மீட்டர் கனம் இல்லாமல் போடும். சரியோ? அவை இதில் பெருமானங்களை நீங்கள் பார்க்கலாம். கெல்வின் -1 கேன்சல் ஆகிடும். மோல் -1 எங்களுக்கு அதுவும் 8.314 கிராம் மோல் -1 கேன்சல் ஆக போயிடும். விடவரப்போது இவ்வளவு கிராம் என்பது இதுக்குரிய விடையாக எங்களுக்கு அமைவதை நாங்கள் காணலாம். அப்போ பாருங்கள், அப்போ இந்த தரவுகளை நாங்கள் கொண்டு இதில் பிரதியிடும் போது இதற்கான விடை பெருமானங்களை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த பெருமானங்களை நாங்கள் பார்க்கும்போது W சமன் பாருங்கள் 4 தர 15 2.078 10⁻³ கீழே
8.314 தர 300 இவ்வளவு கிராம் ஆகும். அப்போ இதை நாங்கள் சுருக்கினால் 4 முறை இந்த நாளையும் சுருக்கலாம். ஆகவே இந்த பரிமாணங்களை நாங்கள் பார்க்கலாம். அப்போ 8.314 தர 300 4. இங்கே இருக்கின்ற இது வெட்டுப்படம். அவை 1/3 கிராம் 0.33 கிராம். அதில் இருக்கின்ற வாயு 0.33 கிராம். அப்போ பாருங்கள் மாணவர்களே, இப்போ நாங்கள் அவதானிக்கும் போது இந்த தரப்பட்ட தரவுகளிலிருந்து நாங்கள் வாயுவின் திணிவை காணலாம். ஒரு உருக்கு கொள்கலத்தில் இந்த வாயு அடைக்கப்பட்டிருக்கும் போது எவ்வளவு திணிவு பயன்படுத்தப்பட்டது என்பதை காணலாம். இப்படியான பல்வேறு காரணங்களுக்கும் இதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதன் மட்டத்திலிருந்து வாயுவின் மூலர் திணிவை கணிக்கலாம். அதே மாதிரி வாயு ஒன்றின் அடர்த்தியை கணிக்கலாம். அடர்த்தி தரப்படும் இடத்து வாயு ஒன்றின் மூலர் திணிவை கணிக்கலாம். இப்படி பல்வேறு உபயோகங்கள் இந்த லட்சிய வாயு சமன்பாட்டுக்கு காணப்படுகின்றது. அப்போ இந்த வாயுவின் மூலர் திணிவை எவ்வாறு கணிக்கிறது என கேட்டால் PV = nRT, அது லட்சிய வாயு சமன்பாடு. PV = W/m × RT, அதை நாங்கள் மூலம் மாற்றுகின்றோம். அது PVM = WRT, M = WRT × PV, மூலர் திணிவு WRT × PV. எனவே W திணிவு, வெப்பநிலை, அமுக்கம், கனவளவு என்பன தரப்படும் இடத்து நாங்கள் அந்த வாயு எதுவாக இருந்தாலும் லட்சிய நடத்தையுடைய வாயுவின் நாங்கள் மூலர் திணிவை கணித்து கொள்ள முடியும். லட்சிய நடத்தையுடைய வாயுவின் மூலர் திணிவை கணிக்கும். அப்போ எனவே இப்போ நாங்கள் இந்த லட்சிய நடத்தையுடைய வாயுவின் மூலர் திணிவை கணித்தலை பற்றி ஒரு அவதானித்துக் கொள்ளுங்கள். என்ன மாதிரி இந்த மூலர் திணிவை நாங்கள் கணிக்கிறது என்பதை பற்றி பார்ப்பாங்க. PV = nRT. PV = என்னுக்கு பதிலாக பாருங்கள் நாங்கள் W/m × RT குறுக்க பெருக்கும்போது பாருங்கள் PVM = WRT. M பாருங்கள் அதனுடைய பிரமாணம் M = WRT × PV. வாயுவின் திணிவு பாருங்கள், வாயுவின் திணிவு, அது இருக்கும் வெப்பநிலை, அமுக்கம், கனவளவு என்பவை தரப்படும் இடத்து வாயுவின் மூலர் திணிவை நாங்கள் காணலாம். அவை இந்த இதே மாதிரி சமன்பாட்டில் 6க்கு பதிலாக 8.314 Nm-2 போட்டு நாங்கள் அந்த மூலர் திணிவை கணித்து கொள்ள முடியும். அவை மூலர் திணிவுகளை நாங்கள் இவ்வாறு காணலாம். அதே மாதிரி கவனிங்கோ, இப்படி மூலர் திணிவை கணிப்பது போல வாயுவின் அடர்த்தியை கணிக்க சொன்னால் அப்போ பாருங்கள் என்ன மாதிரி செய்யணும் என்பதை பற்றி பாருங்கள் கவனிங்கோ. இப்போ நாங்கள் என்ன செய்வோம், வாயுவின் அடர்த்தியை காணுவோம். வாயு ஒன்றின் அடர்த்தியை காண சொன்னால் என்ன மாதிரி இந்த வாயுவின் அடர்த்தியை கணிப்பது, இந்த PV = nRT என்ற சமன்பாட்டிலிருந்து வாயுவின் அடர்த்தியை எவ்வாறு கணித்தல் என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போன்றோம். சற்று அவதானித்துக் கொள்ளுங்கள். வாயுவின் அடர்த்தியை கணிப்பது பாருங்கள், இந்த சமன்பாட்டை நாங்கள் எடுக்கின்றோம். ஆகவே இதுதான் எங்களோட சமன்பாடு PV = nRT. அடர்த்தியை கணிக்க வேண்டுமென்றால் திணிவுக்கும் கனவளவுக்கும் இடையிலான பின்னம் எங்களுக்கு தெரிய வேண்டும். ஆகவே PV = அடர்த்தியை கணிக்க போகின்றோம். பாருங்கள், அந்த பின்னத்தின் அடிப்படையில் W/m × RT குறுக்க பெருக்கினால் PVM = WRT. அவை அடர்த்திக்கான தொடர்புடைமையை எடுக்க வேண்டும் என்றால் இந்த Vm M எங்களுக்கு தேவை. அவை PM பாருங்கள் W/V × RT ஆகும்.
இதுதான் அடர்த்தி. அவை பி எம் சமன் WVக்கு பதிலாக போட்டால் DRT. அவை இதுதான் அடர்த்தி, அதற்குரிய பரிமாணம் D × RT. D சமன் PM/RT. அப்போ வாயு ஒன்று அடர்த்தியை கணிக்கும் போது அமுக்கம், கனவளவு, அமுக்கம், மூலதனிவு என்பன தரப்படும் இடத்து வாயுவின் அடர்த்தியை கணிக்கலாம். அப்போ அமுக்கம், மூலதனிவு என்பன தரப்படும் இடத்து வாயுவின் அடர்த்தியை கணிக்கலாம். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் கவனமாக பாருங்க, இந்த டிஓவை பீக்கும் ஒரு லட்சிய வாயுக்கு நாங்கள் போட்டால், லட்சிய வாயு மாறா வெப்பநிலையில் டிஓவை பீக்கும் பிறகு போட்டால் லட்சிய வாயுக்கு ஒரு மாறிலி, அவை டிஓபி ஒரு மாறிலி. எனவே இவ்வகையான சமன்பாடுகளில் இருந்து மாணவர்களே நாங்கள் அடர்த்தியை கணித்து கொள்ள முடியும். எனவே இந்த லட்சிய வாயு சமன்பாடு ஒரு பிரதானமானது. இந்த லட்சிய வாயுக்கள் திருப்திப்படுத்துகின்ற சமன்பாடு. வாயுக்களிடையே இடைத்தாக்கங்கள் இல்லை, வாயு மூலக்கூறுகளின் கனவளவு புறக்கணிக்கத்தக்கது. அப்படிப்பட்ட ஒரு லட்சிய வாயு சமன்பாட்டிலிருந்து நாங்கள் இந்த வாயுவை அடர்த்தியை கணிக்கலாம். எனவே இன்று இந்த காணொலியை இத்துடன் நிறைவேற்றி கொண்டு தொடர்ந்து வரும் காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்க இருக்கின்றேன். எனவே மாணவர்களே, உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.